ஜமாலியா மദ്രസാல மௌத்தா போன அந்த 12 வயசு புள்ள சாதியிட உம்மாக்கும் வாப்பாக்கும் தான் இந்த வீடியோ பேசுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரரே சகோதரியே, இது உங்களுக்கு தான் பேசுகிறோம். என்னாண்டா, உங்களோட மவன் 12 வயசு மவன் மௌத்தா போனார். ஜமாலியா மദ്രസാல தூக்குல போட்டா மௌத்தா போனார், தூக்குல போட வச்சு மௌத்தா போனாங்களான்னு தெரியா, இன்னும் டவுட். இப்போ நான் இன்றைக்கு ஒரு வீடியோடு பார்த்தோம், அதில் செல்லப்பட்டிக்குது. இப்போ அரசாங்கம் உங்களுக்கு சொல்லிக்குதாம், நீங்கள் விரும்பினா அந்த மையத்தை எடுத்து அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷனை செஞ்சு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி. இப்போ இன்னும் அது டவுட்டில் தான் இருக்குது. தூக்கில் போட்டாரா இல்லாட்டி அவரை யாராவது தூக்கில் போட்டாங்களா? இப்போ இப்படி நாங்களும் என்ன சொல்கிறோம், கட்டாயமாக உங்களோட மகனுக்கு நியாயம் கிடைக்கணும். அது தூக்கில் யாராவது போட்டிருந்தா அவங்கள கட்டாயமாக நாட்டு சட்டப்படி முன்னுக்கு கொண்டாடணும். கொடுக்கக்கூடிய ஆக பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி இல்லாமல் உங்களோட மவனே தூக்கில் போட்டிருந்தாலும் அந்த நிலைமைக்கு அவரை தூக்கில் போடுறதுக்கு யார் பின்னணியில் இருந்தாங்களோ, மென்டல் டோர்ச்சர் கொடுத்தாங்களோ, அவங்களும் கட்டாயமாக பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகணும், தண்டிக்கப்படணும் என்றது எந்த சந்தேகமும் இல்லை. இதில் நாங்களும் உறுதியாகிறோம். நிச்சயமாக நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் ஏழ்மானத்தை நாங்கள் கட்டாயமாக செய்வோம், உங்களோட மவனுக்கு நியாயம் கிடைக்க. ஆனால் உங்களோட மவன் இந்த விஷயத்தை வச்சு யாராவது சமூகத்துக்கு ஒரு அநியாயத்தை செய்ய போகிறாங்களா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாவே. உங்களோட மகன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியே நினைச்சுக்கொள்வோமே, கொல்லப்பட்டிருக்கிறார் நினைச்சுக்கொள்வோமே, இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, அப்படி நினைச்சுக்கொள்வோமே. அப்படி இருந்தா அதுக்கு யாராவது அதாவது உங்களோட மகன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்றதுக்காக வேண்டி, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதுக்காக வேண்டி அந்த அவ்வளோ பழியை கொண்டாந்து சமூகத்துக்கு போட்டாங்கடா, சமூகத்தில் தலையில் போட்டாங்கடா. இப்போ நான் நேற்று முந்தானத்தை பார்க்குறேன், சகோதரர் இஸ்மத் வத்தல் இஸ்மத் அவர்கள் உண்மையிலே உங்களோட இந்த விஷயத்தை அவர் தான் சமூகத்துக்கு கொண்டாந்தார், சமூகமயப்படுத்தினார். அவருக்கு அந்த கிரெடிட் போகணும். ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சில நடவடிக்கைகள் நாங்கள் பேசினோம், வீடியோவில் பேசினோம். எந்த அளவுக்குண்டா, ஒரு மீடியா ப்ரீஃபிங்கில் இன்னொரு லேடி ஒன்றை கொண்டாந்து, இன்னொரு சகோதரியை கொண்டாந்து அவங்க பேசினாங்க. அதில் அந்த சகோதரி சொல்றா, இவரை வச்சுக்கொண்டே அந்த சகோதரி சொல்றா, மதரசாட்டிக்க வெஹுவத் கமன்ன, மதரசாட்டிக்க வெஹுவத் கமன்ன, இது என்ன அநியாயம்? அதாவது ஒரு புள்ள பாதிக்கப்பட்டதுக்காக வேண்டி, அந்த புள்ளைக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி மதரசாக்கள்லாம் மூடப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு வாரண்டா. நவுசுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு எங்களால் இடம் கொடுக்க இயலா. ஸ்ரீலங்காவுக்கு எல்லா மதரசாவும் இல்லை. உங்களோட மவனே ஓதின அந்த ஜமாலியா மதரசா கூட இந்த விஷயத்தில் வச்சு மூடக்கூடாது. ஏன்னா உங்களோட மகனுக்கு கட்டாயமாக நியாயம் நடக்கணும், அந்த மதரசாவும் நடக்கணும். நூற்றுக்கணக்கான புள்ளில் அந்த மதரசா அளிக்கிறாங்க. ஆகவே இப்போ நான் நேற்று முதல் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம். சகோதரி இஸ்மத் அவர்கள் சொல்கிறார், வெள்ளம் வந்துச்சு, அனர்த்தம் வந்துச்சு, மண் சரிவு வந்துச்சு, அல்லாஹ் சோதிச்சான். பார்த்தீங்களா? இது முந்தைய ஒரு வீடியோ ஒன்று செஞ்சார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வெள்ளம் வந்ததோடு சொன்னார், சவுதி மௌத்தாவின் இந்த மாசத்திலே இந்த வெள்ளம் வந்திக்குது, இந்த அனர்த்தம் வந்திக்குது, அல்லாஹ் இந்த சோதனை இறக்கிக்கிறான். செல்லாம் என்ன சொல்றார், இந்த சவுதி என்ற இந்த புள்ளைக்கு நடந்த அநியாயம், யாராவது அநியாயம் செஞ்சுதான் அதுதான் காரணம். அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை, அல்லாஹ் இந்த சோதனைகளை இறக்கிக்கிறான். அப்ப இதை ஏற்றுக்கொள்ளுமா? பிளே சகோதரரே சகோதரி, சிஸ்டர் பிரதர், இது பிளே. என்னடா இப்ப பாருங்க, சிங்களா அந்த இந்த அரசாங்கத்துக்கு எகேன்ஸ்டா இருக்கிற சிங்களாக்கள், விசேஷமா இனவாதிகள், அவங்க என்ன சொல்றாங்க, சில இனவாதிகள் என்ன சொல்றாங்கடா, இந்த அனர்த்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ட்ரிங்கோமலியில அந்த புத்த ஸ்டாச்சு, அந்த புத்த பிரதிமாவை அவன் வைக்க உடல்லே என்ன பிரச்சனை ஒன்று வந்துச்சு, வைக்க போகல, உடல் எல்லாம் வாய்ப்பு வச்சாங்க போயிட்டு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த பிரச்சனையால் அப்படி ஒன்று செஞ்ச காரணத்தினால தானாம் இந்த அனர்த்தம் வந்துச்சு, ஏகே சாப்பைய அவங்க சொல்றாங்க.
இப்போ எங்கட சகோதரர் என்ன சொல்றாரு, இந்த சகதிக்கு இந்த அநியாயம் செஞ்சு சமூகம் பேசல, உலமாக்கள் பேசல, தனவந்தர்கள் பேசல, ஆகவே இந்த அநியாயம் வந்துச்சு, இன்னும் வரைக்குது, சுனாமி வரைக்குது, அது வரைக்குது, இது வரைக்குதுன்னு சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளாவே சகோதரரே. ஏனென்றா இந்த அனர்த்தத்தில் எவ்வளோ உசுறுகள் பேத்தி, எவ்வளோ சின்ன பிள்ளைகள் மௌத்தா வைக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவங்களோட சொத்துக்களை இல்லாமல் கிட்டிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சகதிக்காக வேண்டித்தான் சொன்னால் இந்த மக்கள் நாளைக்கு உங்களோட மவனுக்கு துவா செய்ய மாட்டாங்க, பதுவா செய்வாங்க. உங்களோட மவனுக்கும் உங்களுக்கும் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறத வச்சு எல்லாம் பதுவா, எல்லாம் காப்பாற்றணும், எல்லாம் பாதுகாக்கணும். மக்கள் உங்களுக்கு பதுவா செய்வாங்க. இந்த ஒரு பிள்ளைக்காக வேண்டியா எங்களுக்கு இந்த அநியாயம் நடந்துச்சு, இந்த ஒரு பிள்ளைக்காக வேண்டியா நாங்கள் எங்களோட குடும்பத்தை இழந்தோம், இந்த பிள்ளைக்காக வேண்டியா நாங்கள் எங்களோட சொத்தெல்லாம் இல்லாமாக்கி கொண்டோம், எல்லாம் எங்களே சோதிச்சானா, இந்த பிள்ளைக்கு யாரோ செஞ்ச அநியாயத்துக்கு எல்லாம் எங்களே சோதிச்சானான்னு அந்த மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? ஆகவே தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்றே கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அந்த உங்களுக்காண்டு பேச வார அந்த இஸ்மத் சகோதரர் அவர்கிட்ட செல்லுங்க, அவர்கிட்ட தயவாக கேட்டுக்கோங்க, இந்த பிரச்சனை இதோட ஒரு அளவு நிப்பாட்டிட்டு சட்டம் மூலமாக என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்ய சொல்லுங்க. இப்போ நான் பார்த்தோம், அவர் வந்து இந்த வீடியோ பேசிட்டு அவர் கடைசியாக போட்டார், உங்களோட ஏரியாவில் வந்து உங்களோட வீடெல்லாம் காட்டிட்டு அப்புறம் பேத்து உங்களோட மவன்ட கபூரில் பேத்து கபூரடியில் பேத்து துவா கேட்குற ஒரு நல்ல விஷயம், அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. ஆனால் இந்த பிரச்சனையை கொண்டாந்து சமூகத்தின் தலையில் போட வானம். அவருக்கு யாரோடையாவது பிரச்சனை வைக்கலாம், யூசுப் முஃப்தியோட பிரச்சனை வைக்கலாம், அதுக்காக தம்பி இந்த மதரசாவை செய்கிறேன்ற சொல்லி அது பிரச்சனையாகி கொண்டிருக்கலாம், சில உலமாக்களோட அவருக்கு பிரச்சனை வைக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையை அந்தந்த ஆட்களோட பேசி முடிக்க சொல்லுங்க. உங்களோட மவனை ஒரு பகடு காயா பாவிச்சு அந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ண வானம்னு சொல்லுங்க தயவு செய்து. ஏன் தெரியுமா? இப்போ பாருங்க, ஒரு ஹசரத் நாங்கெல்லாம் பார்த்தோம், ஒரு மௌலவி அழகாக இன்னொரு ஹாமுதுர் ஒன்றுக்கு செங்கல்தால சொல்றாரு, ஹாமுதுரனே அல்லாஹ் தாலா அப்போ தெய்யனான்ஸ் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனே கீழத்தீனவா மேவாகிய விபத், இதே மாதிரி ஒரு அனர்த்தங்கள் வரத்துக்கு காரணம் மேவாகிய விபத் மேவாகிய வியசன எத்துவென்ன ஹேத்து முகத்த கீழே அல்லாஹ் தாலா குர்ஆனே கீழத்தீனவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இவ்வாறான சோதனைகள் ஏன் வருவதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்றார். பசந்தா அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி அர்த்தத்தோடு சொல்றார். என்ன குர்ஆன் ஆயத்? வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ என்ற அந்த குர்ஆன் ஆயத்திக்குதே, அதை பசந்தா ஃபுல்லாக ஓதி அதில் அர்த்தத்தோட சிங்கள்தால அந்த ஆமதும் சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் உண்மை. ஒரு அனர்த்தம் வந்தா, ஒரு சோதனை வந்தா இதுதான் உண்மை. இது இல்லாமல் சாதிக்கு யாரும் பேசலையே, பார்த்தீங்களா அல்லாஹ் தண்டிச்சான், அல்லாஹ் சோதிச்சான் என்று சொல்றது அது அந்த பிள்ளைக்கு நாங்கள் செய்கிற அநியாயம். ஆகவே தயவு செய்து நாங்களும் கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கேள்மா இருந்தால் ஒரு வீடியோட சிங்கள்தால் நாங்கள் பேசி ஐஜிபிக்கு பேசி அவரோட அந்த போலீஸ் என்ன சார் கம்ப்ளைண்ட் இருந்தால் அவர் வாட்ஸ்அப் நம்பர் தந்திக்கிறார், அந்த நம்பருக்கு நாங்கள் அந்த வீடியோ போடுறோம். உங்களோட மகனுக்கு கட்டாயமாக நியாயத்தை செய்ய சொல்லிக்கோங்க. நான் இன்றைய கேள்விப்பட்டோம், என்னமோ கவர்மெண்ட் போலீஸார சொல்லிக்கிறாங்களாம், நீங்கள் விரும்பினா அந்த உம்மா வாப்பா விரும்பினா சவுதியிட அந்த மையத்தை திருப்பி எடுத்து போஸ்ட்மார்டம் செஞ்சு மறுவலும் அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷனை செய்ய ரெடின்னு சொல்லி எனக்கு ஒரு அந்த வன்னாஸ் சொல்லி ஒரு யூடியூபர் பேசுவார், அவர் கேஸ் எடுத்து நான் கேட்டுனேன். அது உண்மையாக அப்படி சரி. ஆனால் எனக்கு தெரியாது, நீங்கள் விரும்புவீங்களோ தெரியாது மையத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு, அது உங்களோட கையில் தான். அப்படியும் இல்லாமல் வேற வகையில் இந்த இதுக்கு நியாயம் எடுக்கல் வாய்ந்தா, நியாயத்தை தேடல் வாய்ந்தா, அப்படி சரி தேடி அந்த இதுக்கு உண்டான காரணமாக இருந்தா யாரா உலமாக்களாக இருந்தாலுமோ தாரா இருந்தாலுமோ தனவந்தர்களாக இருந்தாலுமோ தாரா இருந்தாலுமோ உங்களோட மவனுக்கு செஞ்ச அநியாயம் செஞ்சிருந்தா அது கட்டாயமாக தண்டனையை கொடுக்கணும். அதுக்கு நாங்களும் சமூகம் என்ற படையல்களால் ஏழ்மானதை செய்வோம். ஆனால் அது கொண்டாந்து சமூகத்தில் தலையில் போட்டு எல்லாரும் அது குத்தவாளிகள்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த குத்தத்தை சமூகத்துக்கு போடக்கூடாது, ஏன்னா சரியில்லைன்றதை அது உங்களோட மவனுக்கு சரியில்லை, மௌத்தா போன உங்களோட மவனுக்கு சரியில்லை, 12 ஜூஸை மனப்பாடமாக்கி ஃபுல் செஞ்சு இன்றைக்கு அந்த புள்ள நிச்சயமாக துவா செய்கிற அந்த பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை கொடுக்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொர்க்கத்தை கொடுக்கணும், அவரோட கபருடைய வாழ்க்கை எவ்வளவுமயமான கபராக கொண்டு துவா செய்கிறோம். ஆனால் அப்படி துவா கேட்குற சமூகம் மறு சைடில் கேட்டக்கூடாது. உங்களோட மவனுக்கு யாரும் செய்கிற விஷயத்தை வச்சு என்றதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்கள நீங்கள் தான் செல்லணும். இதை
இந்த 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 ஃபைட்டை கூட அவர் உங்களுக்காண்டி ஃபைட் பண்ணுறாரா இருந்தா, உங்களோட குடும்பத்துக்காண்டி ஃபைட் பண்ணுறாரா இருந்தா, அதை ஒரு நியாயமான வழியில் கொண்டு போக சொல்லுங்கள். தயவாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.